ஹலோ everyone. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டூப்ளிகேட் ரூல்ஸ் இன் Salesforce. ஓகேங்களா? டூப்ளிகேட் ரூல்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ டாபிக்ல பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு Salesforce ட்ரைனிங் எல்லாம் அட்மின் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம டாபிக்ல போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் டூப்ளிகேட் ரூல்? ஸோ டூப்ளிகேட் ரூல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஒன் ரெக்கார்ட் ஆல்ரெடி கிரியேட்டட் தென் we can avoid the same kind of data based on the condition. அப்படின்னு என்னன்னா, பேஸ்ட் ஆன் ஒரு டேட்டா நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க உங்க ஆர்க்ல, அதே மாதிரி ஒரு டேட்டா வந்து திரும்ப கிரியேட் பண்ணாம நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்சிங் ரூல் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸ்டெப் ஒன்ல மேட்சிங் ரூல் கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மேட்சிங் ரூலை டூப்ளிகேட் ரூல்ல வந்து நம்ம வந்து மேப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க மேப் பண்ணும்போது இந்த மாதிரி ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆயிடுது. இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணாம நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம எக்ஸாம்பிளோட பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நீங்க செட்டப்ல போயிட்டு டூப்ளிகேட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. டூப்ளிகேட்னு சர்ச் பண்ண உடனே டூப்ளிகேட் மேனேஜ்மெண்ட் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி 3 வரும். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா மேட்சிங் ரூல் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ மேட்சிங் ரூல் வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதுல நீங்க நியூ ரூல் கொடுங்க. இதுல தான் நம்ம என்ன பண்ணணும்னா ரூல்ஸ் வந்து செட் பண்ணணும். ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணா கஸ்டமர் ஸ்லாட் ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரூல் நேம் கேக்குது. ஸோ ரூல் நேம் வந்து நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வேணா அக்கௌண்ட் ஃபோன் நம்பர் டூப்ளிகேட் அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஃபோன் நம்பர் வந்து அதே ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணா டூப்ளிகேட் அடிக்கிற மாதிரி நான் எரர் மெசேஜ் வந்து த்ரோ பண்ணேன். டூப்ளிகேட் ஃபோன் நம்பர் ஃபீல்டு சொல்லி ரூல் நேம் வச்சிருக்கேன். ஃபீல்டு வந்து எந்த ஃபீல்டு, ஸோ அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ண போகிறது ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணிட்டு திரும்ப அதே ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த எரர் அடிக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, அவங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ரூல்ஸ் எல்லாம் எரர் அடிக்கணும். அதுக்கு ஃபோன் நம்பர் எக்ஸாக்ட் மேட்ச்னு சொல்லி வச்சிருக்கேன். நல்லா நம்ம வச்சுக்கேன். ஃபோன் நம்பர் எக்ஸாக்ட் அதே ஃபோன் நம்பர் திரும்ப என்ட்ரு பண்ணும்போது சேவ். இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா ரூல் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து இன்ஆக்டிவ் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணா ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆக்டிவேட் பண்ணா உங்களுக்கு மெயில் வந்துடும். ரெஜிஸ்டர் பண்ண மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணா இந்த மேட்சிங் ரூல் என்ன கிரியேட் பண்ணிருக்கோம்னா அக்கௌண்ட் ஃபோன் நம்பர் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு ரூல் நேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ டூப்ளிகேட் ரூல்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா நியூ ரூல் கொடுங்க. ஸோ நியூ ரூல் கொடுத்த உடனே உங்களுக்கு பாருங்க ஸ்டாண்டர்ட் அண்ட் கஸ்டம் எல்லா ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். நம்ம இங்க வந்து நீங்க என்ன பண்ணா அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல் நேம் என்னன்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். நான் அக்கௌண்ட் ஃபோன் நம்பர் டூப்ளிகேட் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ஷேரிங் ரூல் என்ஃபோர்ஸ் பண்ணுமான்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஷேரிங் ரூல் என்ஃபோர்ஸ் ஷேரிங் ரூல் கொடுத்துருக்கேன். இல்லை பைபாஸ் ஷேரிங் ரூல்னாலும் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். நான் என்ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்ஷன்ல 2 டைப் இருக்கு. ஆன் கிரியேட்டா ஆன் எடிட்டா. கிரியேட் பண்ணும்போதா இல்லை எடிட் பண்ணும்போது கேட்குது. நீங்க நான் என்ன பண்றேன்னா பிளாக் பண்றேன். கிரியேட் பண்ணும்போதும் பிளாக் பண்றேன். ஓகே, எடிட் பண்ணும்போதும் பிளாக் பண்றேன். ஸோ கிரியேட் பண்ணும்போதும் அவங்களால டூப்ளிகேட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. எடிட் பண்ணும்போதும் டூப்ளிகேட் வந்து ரெக்கார்டு வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணிங்கன்னா பிளாக் டு பிளாக் கிரியேட் எடிட்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங் ரூல். ஸோ இங்க நம்ம கிரியேட் பண்ண மேட்சிங் ரூல் வந்து இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ கம்பேர் வித் என்ன ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கங்க. மேட்சிங் ரூல்ல நம்ம என்ன சொன்னோம் அக்கௌண்ட் ஃபோன் நம்பர் டூப்ளிகேட் சொல்லிட்டு இந்த மேட்சிங் ரூல் சூஸ் பண்ணிருந்தோம். இங்க பாருங்க அந்த மேட்சிங் கிரைட்டீரியா வந்து உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகுது. அக்கௌண்ட் ஃபோன் எக்ஸாக்ட் மேட்ச் பிளாங்க் அந்த மாதிரி சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் கண்டிஷன் வேற நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா 3 ரூல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்க ஒரே ஒரு ரூல் மட்டும் தான் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்க 3 ரூல் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இதை சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணிட்டு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இது வந்து ஆக்டிவேட் ஆகல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து மேட்சிங் ரூல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அக்கௌண்ட் ஃபோன் நம்பர் டூப்ளிகேட் ஃபீல்ட் டூப்ளிகேட் சொல்லிட்டு அதுல கண்டிஷன்ல ஃபோன் நம்பர் எக்ஸாக்ட் மேட்ச் அந்த மாதிரி சொல்லி நம்ம வச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டூப்ளிகேட் ரூல்ல வந்துட்டு அந்த கிரியேட் பண்ண மேட்சிங் ரூலுக்கு ஒரு டூப்ளிகேட் ரூல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணலாம். அக்கௌண்ட் ஃபோன் நம்பர் 123564 அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா
0. ஸோ இந்த ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன் 98655432 சொல்லிட்டு இந்த வச்சிருக்கேன். அக்கௌண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஆல்ரெடி வந்து என்ன ஆச்சுன்னா ஆல்ரெடி இந்த ஃபோன் நம்பர் வந்துட்டு எக்ஸாக்டா மேட்ச்னு சொல்லி இங்க இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்க கூட வியூ டூப்ளிகேட் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா XYZன்ற ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபோன் நம்பர்ல இருக்கு. அதனால நமக்கு இந்த ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மெசேஜ் வந்து அடிக்கிறது. ஸோ இதை நீங்க என்ன பண்ணா ஓப்பன் திஸ் அக்கௌண்ட் சொல்லி கொடுங்க. ஓப்பன் சொல்லி அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க இந்த ஃபோன் நம்பர் வந்து நம்ம என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தோமோ அதே ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகே. ஸோ இதை தவிர நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு புதுசா ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் நம்பர் வந்து என்ன கொடுக்குறேன்னா 654321 890. ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அக்கௌண்ட் டூப்ளிகேட் டெஸ்ட் 1 சொல்லி வச்சிருக்கேன். சேவ் பண்ணிடுறேன். ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன் அதே ஃபோன் நம்பர்ல. ஸோ இந்த ஃபோன் நம்பர் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் கொடுத்துட்டு இங்கே பண்ணும்போது பாருங்க அக்கௌண்ட் என்ட்ரு பண்ண உடனே கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எரர் மெசேஜ் அடிக்குது. ஏன்னா இப்போதான் அக்கௌண்ட் டூப்ளிகேட் 1ன்ற இடத்துல இதே ஃபோன் நம்பர் வச்சு நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். இப்போ திரும்பவும் அதே ஃபோன் நம்பர் வச்சு சேவ் பண்ணும்போது நமக்கு இந்த எரர் அடிக்குது. யூ cannot save this record because your duplicate record already exists. To save use different information சொல்லி கேட்குது. யூஸ் வியூ டூப்ளிகேட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஆயிருன்னா எந்த ரெக்கார்ட்ல இருக்கோ அந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பாப்பப் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டூப்ளிகேட் 1ல இதே ஃபோன் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி வருது. இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்படிதான் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டூப்ளிகேட் ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்றதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வேலிடேஷன் ரூல் ஃபார்முலா ஃபீல்டு எந்த ஒரு கோட் லாஜிக்குமே இல்லாம சிம்பிளா நம்ம வந்துட்டு டூப்ளிகேட் ரூல் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதுல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரே 3 கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷனை வச்சு டூப்ளிகேட் ரூல் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அண்ட் மேட்சிங் ரூல் யூ கேன் add up to 3 matching rule in each duplicate rule. 3 matching rule வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு duplicate rule ஆட் பண்ணிக்கலாம். You can include up to 5 active matching rule per object. ஓகேங்களா. ஸோ 5 மேட்சிங் ரூல் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது சிம்பிள் தான். ஒரு ரெக்கார்டு வந்துட்டு ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அந்த ஆல்ரெடி கிரியேட் ஆன ரெக்கார்டு மாதிரி இன்னொரு ரெக்கார்டு நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ கிரியேட் ஆகும்போது இந்த எரர் மெசேஜ் அடிக்கணும். அப்போ நம்ம டூப்ளிகேட் ரூலில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரூலில் செட் பண்ணிட்டா அது ஒர்க்கில் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிடும். இதில் நீங்கள் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் மேட்சிங் ரூல் வந்து என்னென்னு சொல்லி கொடுக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் ரூல் அந்த டூப்ளிகேட் ரூல் வந்து மேப் பண்ணிவிடணும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது புரியலாம் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.